அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நான் போன காணொலியில் சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் 2 மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த கர்ம ஆராய்ச்சியில் நான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சேன் நேர்காணலில். இப்போ நான் சொல்லக்கூடிய சம்பவம், நான் அப்போ சொன்ன விஷயத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இது யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காகவோ, இல்லை யாரையும் உதாரணப்படுத்துறதுக்காகவோ, இல்லை நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத டாப்பிக்கை பேசுகிறதுக்காக கிடையாது. ஆனால் இது எல்லோரு வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். நான் நீண்ட காலமே சொல்கிறேன்னா, யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னா அதுக்கு சரிசமமான வினை உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும்ன்றது தான் பெரிய உண்மை. அதில் கடந்த ஒரு வாரமாக ஒரு மனைவி அதன் மூலயமா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு வீடியோ பெரிய வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே. நான் அந்த காணொலி பார்க்குறேன். ஆனால் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டி, நீ அப்படி நீ இப்படி அப்படின்லாம் இப்போ என்னெல்லாம் தகாத வார்த்தை பேசணும் எல்லாமே பேசுகிறாங்க. இதில் நான் அந்த ஆண் பண்ணது சரி, பெண் பண்ணது சரின்னுலாம் எந்த கருத்தும் சொல்ல வரல. ஆனால் கர்மா எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறேன். அதேமாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயம், சம்மந்தப்படாத விஷயம், நேரடியாக பாதிக்காத விஷயம், நேரடியாக நம்ம தலையிடாத விஷயத்தை பற்றி யாரும் புறம் பேசாதீங்க, கருத்தும் சொல்லாதீங்க. இப்போ யாராவது உங்கள்கிட்ட ஐயா இவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கே அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒருத்தர் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனோமே தவிர, அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காதவங்களை பற்றி ஐயா இவர் இப்படி அவர் அப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்க்காம சொல்லாதீங்க. ஏன்னா இது எங்கே வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் வாழும் சமகாலத்திலேயே நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மேனேஜர் மூலயமா வரும். இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பார்ட்னர் மூலயமா இந்த படி உங்களுக்கு சேரும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை பயங்கரமாக திட்டி எல்லோரும் போட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு 4 நாள் அந்த வீடியோ மட்டும் தான் வைரலாக போகுது. நான் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். அது எல்லாமே என்னோடய கர்ம ஆராய்ச்சிக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறவங்க திட்டுறது கூட ஒரு பெரிய இதாக இருக்குது. இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு தப்பே பண்ணியிருந்தா கூட நீ அவளை தவறாக பேசாத. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயம் தெரிஞ்சிக்காமல் நீ பேசாத, நீ சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசாதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த இயற்கையை ஒரு பெரிய ரகசியமாக அது வச்சுருக்கு. அதே போல் ஒரு வாரம் அந்த வீடியோ வைரலாக போனதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட லேடி இன்னொரு வீடியோ ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி அவர் இப்படிலாம் என்னை பண்ணியிருக்காரு. அவங்க அந்த காணொலி நானும் பார்த்தேன். என்னை மொட்டை அடித்து இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தியிருக்காரு. அவங்க முகம் ஃபுல்லாகவே வெட்டு காயத்தோடு இந்த இடம் ஃபுல்லாக தையல்லாம் போட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க அதையும் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக பேசுகிறீங்களே. இப்பயும் சொல்கிறேன், அந்த லேடி பண்ணது சரி தவறுன்னு நான் கருத்து சொல்லவோ ஜட்ஜ்மெண்ட் பண்ண வரல. நம்ம யாருமே நீதிமான் கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாருமே எந்த பெண்ணை திட்டினாங்களோ அதே பெண்ணை திரும்ப சாரி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் பேசிட்டோம், இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி அப்படியும் பேசுகிறாங்க. இப்போ இதில் யாரெல்லாம் அந்த பெண்ணை ரொம்ப மோசமான இதில் திட்டினாங்களோ கண்டிப்பாக அந்த வினை இவங்க வாழும் சமகாலத்திலேயே இவங்க மேலே ஏதாவது ஒரு வீண் பழி சொல்லோ, இல்லை ஏதாவது ஒரு அவமானமோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு கெட்ட பொருள் கண்டிப்பாக உறுதியாக சந்தித்து தான் போவாங்க. இந்த பதிவு போட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த விஷயம் கனெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அதனால் நீங்கள் சம்மந்தப்படாத விஷயம், நீங்கள் நேரடியாக பாதிக்கப்படாத விஷயம், இல்லை நீங்கள் ஒரு சும்மா சாதாரண சோஷியல் மீடியா பார்க்குறீங்கன்னா கருத்து சொல்லணும்னு முதல்ல போகாதீங்க. இது தான் தீராக விசாரித்து கருத்து சொல்லலாம். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு 2 சைடும் இருக்கிற உண்மை என்னன்னு தெரியாமல் சொல்லாதீங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த 2 மனசு இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். எல்லாருக்குமே 2 மனசு இருக்கும். பட்டினத்தார் அதை எல்லாருக்கும் 2 மனசு இருக்குன்னு சொன்னதை நாளடைவில் பெண்களுக்கு 2 மனது இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் பத்திரிகையார் அந்த பாடலில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே ஆண் பெண் தாண்டி எல்லாருக்குமே 2 மனசு இருக்கும். அது மனித ஜீவராசி எல்லாருக்கும் 2 மனசு இருக்கும். ஒரு மனசு நம்ம இங்கே தான், இன்னொரு மனசு நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை பற்றியும் கற்பனையான ஒரு விஷயத்தை பற்றியும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் பட்டினத்தார் இமயமலை பயணமாக போகிறார். வடநாட்டில் உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்குறப்போ மகாகாளேஸ்வரர் வணங்கத்துக்கு போகிறாரு. அந்த மகாகாளேஸ்வரர் ஏன் வணங்க போகிறாருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதுவும் தாய் மூலியமாக தான் போகிறார் அவர். அந்த தாய் சக்தி தான் அவர் அவங்க தூரம் பயணிக்க வைக்குது. அப்படி போகிறப்போ பத்திரகிரியார்னு சொல்லி பட்டினத்தார் சீடர் நம்ம தெரிஞ்சிருப்போம். அவர் ஒரு பெரிய மன்னர், உஜ்ஜயினியோட மன்னர் அவர். பட்டினத்தார் முதல்ல முழு வேஷ்டி கட்டியிருக்கும் போது அவங்க தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, சன்னியாசிக்கு எதுக்குடா முழு வேஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்குறப்போ அவர் உடனே ஞானம் அந்த முழு வேஷ்டியும் அரை வேஷ்டியாக மாற்றி கட்டிட்டு போகிறாரு. அதனால் அந்த தோற்றம் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோம். அப்போ பட்டினத்தார் தான் சீடர்களோட உஜ்ஜயினி போகிறப்போ அங்கே நிறைய மக்கள் ஒரு வழிபடுறாங்க. இப்பயும் உஜ்ஜயினியில் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. அங்கே போனவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஞானி வந்திருக்கா, ஒரு சித்தம் வந்திருக்கான்னு எல்லாருமே வணங்குறப்போ இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய போய் மன்னர் மாறு வேஷத்தில் பட்டினத்தாரோட ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிறார். அதாவது எந்த சக்தி பெருசு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அது பாடலாம் மாறுது. இவர் ஒரு வரி சொல்ல, அவர் ஒரு வரி சொல்ல, இப்படியே தொடர்ந்து போய் எல்லாருக்கும் 2 மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. எல்லாருக்கும் 2 மனசு இருக்குன்னா அப்போது என்னோட மனைவிக்கு 2 மனசு இருக்குது அப்படின்ட்டு நாம 2 மனசு இருக்குது அப்படின்றாரு. அப்போ பராசக்திக்கு 2 மனசு இருக்கா, நீ வணங்குற சக்திக்குன்னா அவங்க பராசக்தின்றவங்க பெண்ணே கிடையாது, அவங்க ஒரு பெரிய கலை தெய்வம். அவங்க
அவங்க ஒரு ஞான ஸ்வரூபம், அவங்கள வந்து ஆண் பெண்குள்ளே இணைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என் மனைவிக்கு 2 மனசு இருக்கானா பார்த்து பேசுங்க அப்படின்றாரு. இல்லை பட்டினத்தார் அவர் சொன்னதில் ரொம்ப ஸ்டடியாக இருக்கார். ஆமாம் 2 மனசு தான் இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம், சில விஷயங்கள் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் பத்திரகிரியாரோட கையில் வந்து ஒரு சுவாமியார் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானி, ஒரு மகான் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா நீ ஆயுசு முழுவதும் இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், சாக மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுக்குறாரு. அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் தன் ஆசை ராணி கொடுக்குறாரு பத்திரகிரியார். என்ன சொல்லிக்கணும், இந்த பழத்தை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாமா, மரணமே வராதான், நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அந்த ராணிக்கு வந்து குதிரைக்காரன் மேலே ஒரு தனி காதல், ஈர்ப்பு இருந்திருக்கு. அந்த குதிரைக்காரன்ட்ட போய்ட்டு இந்த பழத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மை சம்பவம், நடந்த கதை அப்படியே இருக்குது. அந்த ராணி வந்து குதிரைக்காரன்ட்ட போய் அந்த பழத்தை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ராஜா கொடுத்தாரு, ஆனால் வந்து நீ தான் என்னோட ரொம்ப மனசுக்கு விருப்பப்பட்டவன், நீ இந்த பழத்தை சாப்பிட்டு நீண்ட நாள் இருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குதிரைக்காரனுக்கு வந்து காமினின்ற ஒரு பெண் மேலே வந்து ஈர்ப்பாக இருந்திருக்கு, காதலோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பாக இருந்திருக்கு. அந்த குதிரைக்காரன் போய் காமினிக்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி இந்த பழம் வந்து எனக்கு ராணி அம்மா கொடுத்தாங்க, இந்த பழம் வந்து சாப்பிட்டா நீ உயிர் வாழலாமா, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் காமினி வாங்கினோடனே நம்ம ராஜா வந்து இவ்வளோ நல்லது பண்ணுறாரு நம்மளுக்கு, இதே ராஜா உயிரோடு இருந்தாருன்னா நம்ம சந்ததிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா கிட்டே போய்ட்டு, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பழம் கிடச்சிது, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ நல்லா உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி காமினி கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது ராணிக்கிட்ட கொடுத்த பழம் திரும்ப சுற்றி ஆகிட்டே வந்திருக்கேன்னு சொல்லி ராணியை தேடி பார்க்குறப்போ ராணி வந்து குதிரைக்காரன் மடியில் படுத்துருக்கிறத வந்து பார்த்துறாரு. அப்போ அவருக்கு ஞானம் வருது. ஞானம் வந்ததுக்கப்புறம் பட்டினத்தாரை தேடி ஓடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு ஞானம் வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ எல்லாருக்குமே 2 மனசு இருக்குது. இது சரியா தவறா, நியாயமா அநியாயமா, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணவே கூடாது. மெட்டீரியல் லைஃபு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரெண்டுமே சமமாக பார்த்து கடந்து போகணும். எல்லாருக்கும் துன்பம் வரும், எல்லாருக்கும் வேதனை வரும். ஆனால் நீங்கள் எப்போ சமநிலையாக பார்க்க ஆரம்பிக்கிறோன்னு இது எல்லாமே மாறி, நீங்கள் எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் எவ்வளோ வேதனையில் இருந்தாலும் அந்த சமநிலையான மனது வந்து இயற்கை உங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய கருணையை கொடுத்து ஒரு பெரிய ஞானத்தையும் ஒரு பெரிய செல்வத்தையும் பெரிய தனத்தையும் கொடுக்குன்றது என்னோடய கர்மாராய்ச்சியில் கண்ட பெரிய உண்மை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை சந்தித்தாலும் அது காரணம் உங்களோட பர்த் கண்டினியூ நீங்கள் நம்புங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிடல, திடீர்னு ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு சூழ்நிலைக்கு போகிறது எல்லாமே நடக்காது. ஆல்ரெடி நம்ம விதைச்சது தான் திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு பெரிய உண்மை. அது இந்த சமநிலைன்றது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸோட சிலுவை முதற்கொண்டு, இஸ்லாமிய மதத்தோட 786 முதற்கொண்டு, நம்மளோட முருகப்பெருமானோட 6ன்ற ஒரு தத்துவம் முதற்கொண்டு இயற்கை காலங்காலமாக இருக்குது. அதில் இந்த கலியுகம் தோன்ற காலத்திலேயே இந்த சமநிலைன்ற எனர்ஜி எங்கே வருதுன்னா முருகப்பெருமான் பிறப்புலேருந்து வருது. அவர் பிறந்து அதுக்கப்புறம் அவர் உதித்து அதுக்கப்புறம் வளர்ந்து இது எல்லாமே ஒரு விஷயமாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து முருகர் யுகத்தில் வந்து அது நிற்கிது. இதை விரிவாக நான் பதிவு செய்கிறேன். இந்த பத்திரகிராரி சம்பவமும் அதேமாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கோவிந்தன் கதையும் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்புகிறேன். மீண்டும் சொல்கிறது தான், உங்களுக்கு தெரியாத விஷயம், சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசாதீங்க. அதே போல் வந்து இப்போது ரமேஷ் சுரேஷ் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரமேஷால் சுரேஷ் வாழ்க்கை மாறப்போகுது, சுரேஷ் அனுபவிக்கிற துன்பத்தை வந்து ரமேஷ் மாற்ற போகிறாரு அப்படின்ட்டு எங்கேயோ ஒருத்தர் இயற்கைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சுரேஷ் வந்து ரமேஷ்கிட்ட சண்டை போட்டு போயிடுவார். ஏதோ பணத்துக்காகவோ இல்லை பொருளுக்காகவோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காகவோ போயிடாது. ஏன்னா இயற்கை அந்த துன்பத்தை அவன் அனுபவிக்கணும்னு விட்டுருக்கு. அப்படி நீங்கள் அப்படி இயற்கையை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும்னா சமநிலையோட மனசு இருங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரமேஷ் மூலயமா இந்த சுரேஷ் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகின்ற ஒரு பெரிய உண்மை. அந்த மாதிரி யாராவது உங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நீண்ட நாள் நண்பர்கள்ட்ட பணத்துக்காகவோ பொருளுக்காக சண்டை போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்து திரும்ப அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக அவங்களால உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு கட்டத்தில் மாறும். எனக்கு வந்து கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமாக நான் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து பதிவு செய்யணும். அதே மாதிரி இப்போது 60 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை வந்து அரசியலில் ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கு. திரும்ப அதே பேட்டர்னை திரும்ப 60 வருஷம் கழிச்சு கொண்டு வந்திருக்கு. இதை தேட போகிறப்போ அநேகமாயின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பிறப்பு சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கப்போ டக்குன்னு அநேகன் படம் ஞாபகம் வருது. கேவி ஆனந்த் சாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து தேடுறேன். அவரோட பர்த்து, அவர் ஏன் வந்து ஆயுஸ் ஜாதகத்தில் இத்தனை வயசு வரைக்கும் இருக்குது, ஆனால் ஏன் அவ்வளோ சீக்கிரம் போனார், எதனால் நினச்சும் போது அந்த அநேகன்ற படம் மூலயமா ஒரு மிகப்பெரிய இயற்கை ரகசியம் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக இயற்கை அனுமதியோடு நானும் பதிவு செய்கிறேன். நான் சொல்லக்கூடிய கர்ம ஆராய்ச்சியில் எல்லா விஷயங்களையுமே ஒரு 80% நானே வந்து ஃபில்டர் பண்ணிடுவேன். அது மக்களாக தெரிஞ்சுக்கணும், அவங்கவுங்களுக்கு தானாக தெரிஞ்சதை தவிர யாரையுமே சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலயமா ஒரு இயற்கை ரகசியம் தெரியப்படுத்திடக்கூடாதுன்ற நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.